ஹலோ, ஹாய், வணக்கம். நம்மளோட சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன். நம்ம தொடர்ச்சியா வந்து நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஸோ அதில லாஸ் பண்ணனா, ப்ராஃபிட் பண்ணனா, அது எப்படி லாஸ் ஆச்சு, இல்ல எப்படி ப்ராஃபிட் ஆச்சுன்றத பத்தி டீட்டெயில்டா வீடியோஸா போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து. ஸோ உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ச்சியா அதுபோல நெறைய வீடியோஸ் வரும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள், இல்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஏப்ரல் மந்த் அப்போ விப்ரோல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன்னா நீங்க இதெல்லாம் தம்ப்நெயில் பார்த்தே வந்திருப்பீங்க. ஸோ அதில வந்து லாஸ் பண்ணிட்டேன். அது எப்படி லாஸ் பண்ணேன்? ஏன் லாஸ் பண்ணியிருந்தேன்? அதே மாரி எவ்வளோ பெர்சன்ட் லாஸ் பண்ணியிருந்தேன்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் கிராஃப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இதுதான் விப்ரோவோட கிராஃபு. ஸோ இது நான் எங்க என்டர் ஆயிருந்தேன்றத ஸோ இதான் என்னோட பிஎன்எல். ஸோ ஜீரோதாவோட பிஎன்எல் இது. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் விப்ரோல இன்வெஸ்ட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அ 6ஆம் தேதி 4வது மாசம். அதாவது ஏப்ரல் மந்த்து. சாரி அது ஏப்ரல் மந்த்து. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது பார்த்தீங்கன்னா, மே மந்த்து. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டிஃபரன்ஸ்ல நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன்றது பார்த்தீங்கன்னா, ரூ. 60,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி செல் பண்ண வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 57,000 அதாவது ரூ. 3,800 கிட்ட லாஸ் ஆயிருக்கு. ஸோ 60,000 ₹60,800 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 57,000 வந்து லாஸ். 57 ரொம்ப உளர்றேனே! ஸோ ₹60,800 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 57,000 வந்து செல் வேல்யூ. ஸோ எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,800 அரவுண்ட் 6.5% கிட்ட லாஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த லாஸ் அப்படின்னு நீங்க என்ட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண டேட் வந்து அதாவது 6 அப்புறம் 17 அப்போ திருப்பி பை பண்ணியிருப்பேன். கரெக்ட்டுங்களா? 6 அப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமான குவான்டிட்டி தான் வாங்கியிருப்பேன். 17 அப்பயும் கொஞ்சம் நல்லா பல்க்கா வாங்கியிருப்பேன். ஸோ 6 என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது இந்த சின்ன கேண்டில் தெரியுதுங்களா? ஸோ இந்த கேண்டில்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்புறம் வந்து 17 எங்க வருவாப்புல? இங்க வராரு. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது ஏன்பா பண்ண அப்படின்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட் வந்து லைக் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு அப்ரோச் போயிட்டு டவுன் ட்ரெண்ட்ல தான் கீழ தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. லைக் எடுத்துச்சுன்னு நான் நெனச்சேன். ஸோ ஏன் சப்போர்ட் எடுத்துச்சுன்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு நான் மார்க் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட்டா இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட்டா இருந்திருக்கு. ஸோ இங்க பிரேக் பண்ணி மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து அ நல்ல ஒரு புல்லிஷ்ல தான் போயிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அப்படி போயிருக்கு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு டவுன்ஃபால் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இத நான் மார்க் பண்றேன் எல்லாத்தையுமே. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீழ பிரேக் ஆயிருக்கு. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரேக் ஆகல. பட் ஆனா இங்கேருந்து மார்க்கெட் கீழயே போகல. ஸோ நீங்க கவனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தன வருஷத்துலருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2021லேருந்து இந்த லைன பிரேக்கே ஆகல. ஸோ இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, அதே மாரி மேல போயிடும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். பட் இங்க என்ன தப்புனா, நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஒண்ணு இங்க வச்சிருந்திருக்கணும். பட் இங்க வச்சிருந்தாலும் இப்போ நான் கரண்ட்டா ஷூட் பண்ற டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 23 ஆகஸ்ட்டு. ஸோ இது கண்டிப்பா எனக்கு வந்து மேஜர் லாஸா தான் ஆகியிருக்கும். ஸோ நான் அத வந்து செல் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா, 190. ஸோ இன்னமும் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்ட நான் லாஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு ட்ரேட்ல மட்டும். பட் அதாவது நான் என்ன கணிச்சு உள்ள போனேன்னா, ஸோ இந்த சப்போர்ட்ட ஹிட் பண்ணிட்டு, திருப்பி மா அ நார்மலா வந்து கிராஃப் வந்து மேல போயிடும். ஸோ நம்ம லோ பைல பண்ணி, ஹைல செல் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி தான் நான் கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன். பட் என்ன ஆக்சுவலா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பை பண்ண அடுத்த வீக்ல இருந்தே டவுன்ஃபால் தான். ஸோ டவுன்ஃபால் ஆயிட்டு திருப்பி இங்க ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. பட் திருப்பி அதுக்கப்புறமும் டவுன்ஃபால் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 196ல தான் இன்வெஸ்ட் பண்ணேன். 196, 205 ஸோ அந்த ரேஞ்சில இன்வெஸ்ட் பண்ணி, நான் ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் வச்சிருந்தேன். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 61,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால ரொம்பவும் கேபிட்டல் போட்டு லாஸ் ரொம்ப ஆச்சுன்னா, நம்ம ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக தான் ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். பட் நல்ல வேளைக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வச்சனால தான் நான் தப்பிச்சேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 190 ஆல்மோஸ்ட் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு 190. இந்த லைன் தான் 190ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி நான் 6% லாஸ்ல இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் இப்போ இந்த கிராஃப் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அதான் நான் சொன்ன மாரி கிட்டத்தட்ட ஒரு 15 சாரி 25 சொன்னனோ? 20 சொன்னனோ? ஸோ 16-17% கிட்ட லாஸ்ல இருந்திருப்பேன். அது ஒரு பெரிய ஹியூஜ் லாஸ் எனக்கு.
ஸோ, அதனால தான் இந்த ட்ரேட எக்ஸிட் ஆயிட்டேன். இது வந்து முடிஞ்சிருச்சு. நான் ஒரு ஏப்ரல் மந்த் என்டர் ஆனேன். மே மந்த் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ, இதோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4000 3800 6.25% கிட்ட லாஸு. ஸோ, இதில நான் சொல்ல வேண்டியது என்ன அப்டின்னா, இதில நான் அதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, ஸோ ப்ரீவியஸா இருக்க டேட்டா வச்சு மட்டுமே பிளைண்டா இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. லைக் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. லைக் இத வந்து நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்க. என்னோட ஸ்டாப் லாஸ் இதுதான்னு சொல்லி கிளியர் கட்டா வச்சுட்டீங்கன்னா, ஸோ அந்த கிளியர் கட்ட மாத்தாதீங்க. இப்போ எப்படின்னா, நான் இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சேன். ஸோ அத நான் மாத்தல. 6% அதாவது 7% தான் ஸ்டாப் லாஸ்ன்னு நான் வச்சேன். 7% கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் மாத்தல. ஸோ இப்போ நான் சப்போஸ் வந்து இல்ல இது கொஞ்சம் திருப்பி கீழ வந்துட்டு மேல போகும்னு நெனச்சிருந்தேன்னா, கிட்டத்தட்ட எனக்கு 16% லாஸ். பட் ரிகவர் ஆயிட்டுருக்கு. பட் அட் வாட் காஸ்ட்? ஸோ திருப்பி ரிகவர் ஆகுமோ ஆகாதோ? ஸோ அதனால சொல்றேன். ஸோ இங்க இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் குடுக்கறதுக்கு முன்னாடியே நான் என்டர் ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 6ல என்டர் ஆயிட்டேன். அதாவது இந்த கேண்டில்ல என்டர் ஆயிட்டேன். இது மேபி இது க்ளோஸ் ஆயிட்டு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் என்டர் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பட் நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதேமாரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதில நான் பண்ண தவறுகள், எடிட்லாம் தவறுகள திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட அட்வைஸ் ஆல் அட்வைஸ் ஆர் வெல்கம். ஸோ கண்டிப்பா எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்புறேன். தேங்க் யூ.